الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சோடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் பரிவந்த மன்னாருடைய அடிச்சோடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுடன் ரொம்ப இரக்கமுள்ளவனாயிருக்கிறான். அல்லாஹ் ஒரு அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக வேண்டி ரஹ்மான் ரஹீம் என்னும் நாமத்தை சூட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எந்த அளவு அடியார்களுக்கு இரக்கம் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையுடன் எவ்வளவு இரக்கமோ அதை விட 70 மடங்கு அதையும் விட இரக்கம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அல்லாஹ், இந்த அடியார்கள் யாரும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, என்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய பாவ கரைகளை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு வருடத்தில் ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அது ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் என்ற கருத்தே பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைந்து இறுதி நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய பாவ கரைகள் இல்லாமல் போக வேண்டும், என்னுடைய அடியார்கள் அனைவரும் சுவனத்தின் பால் செல்ல வேண்டும். அல்லாஹ் சுவனத்தின் பக்கம் அடியார்களை அழைத்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், சலாம் என்ற அந்த சுவனத்துக்கு அனைவரும் செல்ல வேண்டும். அனைவரும் இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறுகள் தப்புக்கள் அவர்களால் நடைபெற்றாலும் ரமலான் இந்த மாதத்தை அடைந்து கொண்டு இந்த ரமலானில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை சகித்து கொண்டு என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நோன்பை யாரெல்லாம் நோக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். இந்த கண்ணியமான மாதம் நாம் அடைந்து இப்போது இந்த மாதத்தை விடை பெற்று செல்வதற்காக வேண்டி இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இப்போது நானும் நீங்களும் நோம்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் ரமலான் வரும் கண்ணியமானவர்களே. என்றாலும் சங்கையான ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது.
இந்த ரமலானை அடைவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் 6 மாதம் துஆ செய்வார்கள். ரமலான் சென்று விட்டால் 6 மாதங்கள் அழுவார்கள். கண்ணியமான மாதம் போய்விட்டதே என்று அழுவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம், கடைசி தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானை நல்ல முறையில் நாம் வழி அனுப்பி வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹரல் குர்ஆன், சங்கையான குர்ஆன் இறங்கிய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரமதான், ரமலானுடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர் ரஹ்மா, ரஹ்மத்தை எங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை சொரிந்து கொடுத்த மாதமே உன் மீது ரஹ்மத் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரல் மக்ஃபிரா, அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி வந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டும். அடியார்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி வந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த மாதத்தை யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் சகோதரர்களே. இது அல்லாஹுடைய ஒரு விருந்தாளி. ரமலான் என்பது அல்லாஹுடைய ஒரு விருந்தாளி. கண்ணியமானவர்களே, இதை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். யார் இதனை கண்ணியப்படுத்தாமல் கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் அல்லாஹுவினால் கேவலப்படுத்தப்படுவார்கள். உலகத்தில் யாராவது ஒரு மனிதர் நம்முடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அவர் ஒரு கண்ணியமானவர், அந்தஸ்து உள்ளவர், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒருவர் நம்முடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் எவ்வளவு ஏற்பாடுகள் செய்வோம். அவர் நம்முடைய வீட்டை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் மறுபடியும் எப்போது வருவீர்கள் என்று கேட்போமா இல்லையா சகோதரர்களே? இந்த ரமலான் நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த ரமலான், நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ரமலான். இந்த ரமலானை நாம் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ தானோ வந்துவிட்டது, நாம் பிடித்து கொண்டோம், ஏதோ அடிப்படையில் ஒரு சூழலில் நாம் அமல் செஞ்சோம் என்றால் ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் உண்மையான கவலை வந்திருக்க மாட்டாது. ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் கவலை வர வேண்டும் சகோதரர்களே. சிறார்கள் இருப்பார்கள், பெருநாளை ஆசை வைப்பார்கள், அவர்கள் எதுவுமே அறியாதவர்கள். அவர்களை ஒரு புதம் வைத்தாலும் நம்முடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்க வேண்டும். காலை அடைகிறோம், மாலை அடைகிறோமா என்று சொல்ல முடியாது. நாளை பெருநாளை கொண்டாடுவோமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. உலகத்துடைய வாழ்க்கை, எண்ணி கொடுக்கப்பட்ட இந்த மூச்சுக்கள் நம்முடைய நாளில், நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கக்கூடிய இந்த தருணம் சகோதரர்களே ஒரு மிக முக்கியமான தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் இதில் யார் குறைவார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த ரமலான் கொடுக்கப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள். ஏன்? இதில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த ரமலானை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான விடயங்களை கூறியிருக்கிறார்கள். ரமலானில் கூறப்படக்கூடிய, சொல்லப்படக்கூடிய, ஓதப்படக்கூடிய, வாயினால் செய்யப்படக்கூடிய அனைத்து திக்ர்களுக்கும் கூலி என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த ரமலானை அடைந்தும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவனை போன்று ஒரு துப்பாக்கியசாலி யாரும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானில் நானும் நீங்களும் செய்த அமல் இது ஒரு மாதத்துக்குரிய அமல் கிடையாது. இந்த அமலை நாம் தொடராக செய்ய வேண்டும். செய்யக்கூடிய அமல்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, அல்லாஹுக்கு விருப்பமான அமல் நாம் கொஞ்சமான அமலாக இருந்தாலும் சரி தொடராக செய்ய வேண்டும். தொடராக செய்யக்கூடிய அமலை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ரமலானுடைய மாதத்தில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி எழும்பினோம் சகோதரர்களே. எவ்வளவு வீட்டில் பரக்கத், உள்ளத்துக்கு எவ்வளோ நிம்மதி,
ஒரு மாதம் நாம் எழும்பி இருக்கிறோம். பெருநாளைக்கு அடுத்த நாள் எத்தனை பேர்கள் எழும்புவார்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. பெருநாளுக்கு அடுத்த நாள் அல்லது ரமலான் முடிந்ததும் ரமலானுடைய அனைத்து அமல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்களும் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகையை வாழ்க்கையில் விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவருடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அவருடைய ஒரு அனைத்து விதமான பாவங்களை மன்னிக்கின்றான். அவர் ஒரு அல்லாஹுடைய நேசராக ஆகாமல் மரணிக்க மாட்டார் என்று கூறினார்கள். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜத்தில் இருந்து அமலை ஆரம்பிக்கின்றோம். ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தாக பேணுதலாக தொழுது வந்தோம். ஜிக்ர் சலவாத்துக்கள் சொன்னோம், குர்ஆனை பிரட்டினோம், பல குர்ஆன்களை முடித்தோம். ரமலானுக்கு பின்னால் குர்ஆனை மூடுவது கிடையாது. கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு முன்னால் எப்படி நாம் ரமலானில் ஓதினோமோ அதே குர்ஆனை ரமலானுக்கு பின்னாலும் நாம் தருக்கு வைத்து ஓத வேண்டும். அதே போன்று லுஹா தொழுகையில் ஈடுபட்டோம், வித்ரு தொழுகையில் ஈடுபட்டோம். ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் ரமலானுக்கு பின்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றன. தஸ்பீ தொழுதோம். இந்த அனைத்து தொழுகைகளையும் நாம் ரமலானுக்கு பின்னாலும் தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுக்கு பின்னால் நமக்கு தராவீஹ் தொழுகை மட்டும்தான் ஏனைய நாட்களில் இல்லாமல் இருக்கிறது. அடுத்த அனைத்து தொழுகைகளையும் எல்லா காலங்களில் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கின்றன. அந்த அனைத்து அமல்களையும் நாம் விடாமல் செய்ய வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் இந்த ரமலானில் அமல் செய்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள், அவர்கள் பாக்கியசாலிகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் கூறினார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதம் முடிந்து செல்கிறது, ஆனால் அவனுடைய பாவ கரைகள் மீதமாக இருக்கிறது, இவன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பாவம் செய்தவர்கள் நாம் அனைவரும் மனிதர்கள். நம்மால் பாவங்கள் நடந்திருக்கும். இந்த பாவங்கள் அனைத்துக்கும் குற்றப்பரிகாரமாக நாம் ரமலானை பாவித்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் நம்முடைய பாவ கரைகள் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். துஆ கேட்டவர் ரயீசுல் மலாயிகா, மலக்குமார்களின் தலைவர். ஆமீன் சொன்னவர் நபிமார்களின் தலைவர். இந்த துஆ எவ்வளவு பவராக இருக்கும். மேலான சகோதரர்களே, நாம் அமல் செய்திருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அமல் செய்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேட்க வேண்டும். காபிலத் ஷர்த் நஹி ஹே, கபூலியத் ஷர்த் ஹே. அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேட்க வேண்டும். நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யாரிடத்தில் போய் கேட்பது? எவ்வளவு கஷ்டப்பட்டு எழும்பினோம், எவ்வளவு வெயில் காலத்தில் தாகத்தில் இருக்கிறோம். யாருக்காக வேண்டி சகோதரர்களே? எதற்காக வேண்டி? அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். என்னுடைய உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டால் யாரிடத்திலும் போய் கேட்க முடியாது, யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பயந்து பயந்து இருக்க வேண்டும். என்னுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் 30 குர்ஆன்களை ஓதி முடித்தேன், 10 குர்ஆன்களை ஓதி முடித்தேன், இறுதி 10 இஅ்திகாஃப் இருந்தேன். அதை போன்று பல விடயங்களை நாம் பல எண்ணற்ற நன்மைகளை செய்திருப்போம். இந்த அமல்களில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்னால் பெருமை அடிப்பதல்ல, மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதல்ல.
நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம். மற்றவர்களுடைய உள்ளங்களை நோகடிப்பதும் அல்ல. நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்தால் நம்முடைய இஹ்லாஸை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளைய கியாமத்துடைய நாளில் நஷ்டவாளிகள் கண்ணியமானவர்களே, இஹ்லாஸ் இல்லாதவர்கள், சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், பேருக்கும் புகழுக்கும் அமல் செய்தவர்கள். அதனால் நாம் இஹ்லாஸை பேண வேண்டும். நம்முடைய நோன்புனுடைய குற்றங்கள், தவறுகள் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் நடந்திருக்கலாம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய நோன்பில் ஓட்டைகள் இருக்கலாம். அந்த அனைத்து விடயங்களையும் நீக்குவதற்காக வேண்டி குற்றப்பரிகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். யார் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார்களோ அவர்களுடைய நோன்பில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அது ஒரு பரிபூரணமான ஒரு நோன்பாக, ஒரு அமலாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நாளை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபான ஒரு கடமையாகும். சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அனைவரும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஃபகீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஃபகீர் என்பவர் யார் என்றால், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை, இவருக்கு கிடைக்கிறது, சம்பாதிக்கிறார் 300 ரூபாய் சம்பாதிக்கிறார். இவர் ஒரு ஃபகீராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருடைய தேவைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் போதாது, அரைவாசை விட குறைவாக சம்பாதிக்கிறார். இவர் ஃபகீராக இருந்து கொண்டிருக்கிறார். மிஸ்கீன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், 1000 ரூபாய் தேவை, 500 ரூபாவுக்கு மேலால் சம்பாதிக்கிறார். இவர்களுக்குத்தான் இந்த ஃபித்ராவுடைய ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசி கொடுக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அளவு சாஉன் மின் கூத்தி அஹ்லில் பலத், பிரதான உணவு, நாம் எதை உட்கொள்கிறோமோ அந்த உணவிலிருந்து ஒரு சா கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சா என்பது 4 கைப்பிடி அளவு. இதனால் தான் நம்முடைய மூதாதைகள் அந்த அரிசியை முன்னால் கொட்டி 4 கைப்பிடி போடுங்க மகனே என்று நமக்கு காட்டி தந்தார்கள். 4 கைப்பிடி போடுவது ஒரு சானுடைய அளவு. இதனுடைய அளவு 2.5 கிலோ ஒரு தலைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இதனுடைய நேரம் எப்போது வெளியாக்கப்பட வேண்டும்? ரமலானுடைய பிறை கண்டதிலிருந்து வெளியாக்கலாம். ஆனால் ஷவ்வாலுடைய பிறை எப்போது தென்படுகிறதோ அதிலிருந்து இமாம் அவர்கள் தொழுகையை நடாத்துவதற்கு முன்னால் கொடுப்பது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாராவது ஒருவர் ஃபதஹ்ருஜு அம்மன் மாத பஅதல் குரூப், ஷவ்வாலுடைய பிறை கண்டதற்கு பின்னால் ஒருவர் மரணிக்கிறார், இவருக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். தூனமன் புலித், ஷவ்வாலுடைய பிறைக்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க தேவையில்லை. பிறை கண்டதற்கு பின்னால் யாராவது ஒருவர் மரணித்தால் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிய நாம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வர வேண்டும். இந்த ஜும்மாவிலே இந்த விடயங்களை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சுன்னத்துக்களை ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்றிய நிலையில்தான் நாளை ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வர வேண்டும் என்பதற்காகவே முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய நாளுடைய சுன்னத்துக்கள், புத்தாடைகள் அணிவது, புத்தாடை அணியக்கூடிய நேரத்தில் துஆ இருக்கிறது, அந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும்.
குளிப்பது சுன்னத்து, அதே போன்று நறுமணங்கள் பூசுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகான ஆடைகள் அணிவது சுன்னத்து, அழகாக இருக்க வேண்டும் என்றாலும் ஷரீஅத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமான ஆடைகள் அது கூடாத ஆடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் தடுக்க வேண்டும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகானவற்றை விரும்புகிறான் என்பதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே, நாம் எதையோ அழகு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியான அழகான விடயங்களை, மார்க்கத்துக்கு மாற்றமான விடயங்களை நாம் செய்யாமல், என்ன விடயங்கள் எது மார்க்கத்துக்கு உட்பட்டிருக்கிறதோ அப்படியான அழகான ஆடைகளை அணிவதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருநாளுடைய நாள் ஐயாமு அக்லின் வசுர்பின், சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் எல்லோரும் ஒற்றுமையாக மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கொடுப்பது, அதே போன்று உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்வது, மரணித்த மக்பரா அதாவது மையவாடிக்கு சென்று நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அங்கே அடக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சென்ற வருடம் ஈதுல் ஃபித்ருடைய நாளில் நம்முடன் இருந்திருப்பார்கள். இன்றைய நாள் அவர்கள் மண்ணுக்கு கீழால் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நாம் சென்று சலாம் சொல்லிவிட்டு அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அந்த இடத்தில் துஆ செய்துவிட்டு வருவது, அதே போன்று ஒரு பாதையில் பள்ளிக்கு வந்து இன்னொரு பாதையில் வீட்டுக்கு செல்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் நோன்பு நோட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாளை மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு வருவது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. யஅகுலு ஃபீ ஈதில் ஃபித்ர் கபுல ஸலாத்தி, தொழுகைக்கு முன்னால் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு நான் இன்று நோன்பு இல்லை என்ற அந்த மனோநிலையில் நாம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். வரக்கூடியவர்கள் நடந்த நிலையில் வருவதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அடுத்து ரமலானுடைய அந்த இன்றைய நாள், நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இன்றைய நாள் நோன்பு பிடிப்பது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளைய நாள் நோன்பு பிடிப்பது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய 30 நோன்புகளை நோற்ற எங்களுக்கு ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 6 நோன்பு சிரமமாக இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களே. இந்த 6 நோன்புகளையும் நாம் நோட்பதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த சுன்னத்தை அவர்களுக்கு பிடிக்க வைக்க வேண்டும். சுன்னத்து தானே என்று விட்டு விடாமல் நாம் சுன்னத்து தானே என்று எடுத்தால் பின்னால் நம்முடைய பிள்ளைகள் ஃபர்லையே விட்டு விடுவார்கள். அதனால் எவருக்கு சக்தி இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, ஈமானுடைய உணர்வு இருக்கிறதோ அவர்கள் இந்த 6 நோன்புகளையும் நோக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர், யாரு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதற்கு பின்னால் 6 நோன்பு யார் நோக்கிறாரோ அவர் முழு வருடமும் நோன்பு நோற்ற நன்மை கொடுக்கப்படும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் நபவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் ஒரு மாதம் 12 மாதங்களில் ஒரு மாதம் ரமலானாக இருக்கிறது. ஒரு மாதத்தில் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு 10 கொடுக்கக்கூடியவன். அதனால் நாம் 10 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மையும் 6 நோன்பை நோக்கிறோம். ஒன்றுக்கு 10 வைத்தால் 60 நாட்கள், அங்கே 2 மாதங்கள், 2 மாதமும் 10 மாதமும் ஒரு வருடமாக இருக்கிறது. யார் இந்த 6 நோன்பையும் நோக்கிறாரோ அவர் முழு வருடமும் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் என்பதை அழகாக நாம் விளங்கக்கூடிய முறையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் இந்த ரமலானில் எவ்வாறு அமல்களை செய்தோமோ அந்த அமல்களில் நாம் பேணுதலாக இருப்பதோடு ரமலானுக்கு பின்னாலும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதே நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து
வாழக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து நிலைகளும் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். நாம் பாவிகள் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்த வருடம் நமக்கு ரமலான் கிடைக்குமோ தெரியாது யா அல்லாஹ். இந்த ரமலானை யா அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை அளித்தவன் நீயா அல்லாஹ். நம்முடைய வாழ்நாளில் பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அளித்திரியா அல்லாஹ். இன்னும் பல ரமலான்களை அடைந்து இன்னும் பல லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்து அமல் செய்யக்கூடிய நல்ல பல பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்திடியா அல்லாஹ். எங்களுடைய ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் ரஹ்மத் செய்திடியா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரஹ்மத் செய்திடியா அல்லாஹ். அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கிடியா அல்லாஹ். அனைவருடைய உள்ளங்களிலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ யா அல்லாஹ், அனைத்து விதமான தேவைகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீ நீக்கிடியா அல்லாஹ். எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வைத்தியரினால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நோய்களுக்கு நீயே ஷிஃபாவை அளித்திடியா அல்லாஹ். எத்தனையோ குமரி பெண்கள் வீட்டில் அடங்கி ஒடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு தகுந்த சோடிகளை நீயே கொடுத்திடியா அல்லாஹ். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, ஒவ்வொருவரை சோடியாக நீ படைத்திருக்கிறாயா அல்லாஹ். அனைவருக்குரிய சோடிகளையும் நீயே யா அல்லாஹ் சேர்த்து வைத்திடியா அல்லாஹ். கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நீயோ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். நல்ல